Harry Potter and the Goblet of Fire, Chapter 17, The Four Champions. ஹாரி அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருப்பான். அங்கே அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அங்கே கிரேட் ஹாலில் இருக்கிற எல்லாருமே இப்போ ஹாரியை தான் பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. அவன் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி உட்காந்துருப்பான். ஒருவேளை நம்ம கனவு காண்றோமா, இல்லைன்னா நம்ம தப்பாக எதுவும் கேட்டுட்டோமா, அந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். அங்கே கிரேட் ஹாலில் இருக்கிற யாருமே அவனோட பேர் வந்தோடனே கையெலாம் தட்ட மாட்டாங்க. பட் கோவமாக ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு இருக்க மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்குமா. அங்கே டாப் டேபிள் டீச்சர்ஸ் டேபிளில் ப்ரொஃபஸர் மெகானகல் வேக வேகமாக வந்து டம்பிள்டோரோட காதில் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. டம்பிள்டோரே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் இருப்பார், கேட்டுட்ருப்பாரா. ஹாரி திரும்பி ரானையும் ஹெர்மாயினியும் பார்ப்பானா. கிரிஃபண்டோர் டேபிள், அந்த நீளமான டேபிளில் இருக்கிற எல்லாருமே ஹாரியை தான் பார்த்துட்ருக்கத ஹாரி பார்ப்பான். நான் என்னோடய பேர் அதில் போடல, உங்களுக்கு தெரியும்ல நான் போடலைன்னு அப்படின்னு ஹாரி பிளாங்காக சொல்லிகிட்டு இருப்பான். ஹெர்மாயினி ரானும் எதுவுமே, அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்களும் பிளாங்காக ஹாரியை பார்த்துட்டே இருப்பாங்க. அங்கே டாப் டேபிளில் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் ப்ரொஃபஸர் மெகானகல் சொன்னதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு திரும்பவும் நிமிர்ந்து பார்த்துட்டு அந்த பார்ச்மெண்ட்டில் இருக்கிற நேமை திரும்பவும் ஹாரி பாட்டர் அப்படின்னு ரீட் பண்ணுவாரா. ஹாரி மேலே வரியா அப்படின்னு அவரை கூப்பிடுவார். ஹெர்மாயினி ஹாரியை பிடிச்சி போ அப்படின்னு சொல்லி மெதுவாக புஷ் பண்ணிகிட்ருக்குமா. ஹாரி எந்திரிச்சு நின்று கிரிஃபண்டோர் அண்ட் ஹஃபில்பஃப் டேபிளை தாண்டி மேலே அந்த டாப் டேபிளுக்கு போவானா. அங்கே இருக்கிற எல்லாருமே அவனை ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்களாம். அவனுக்கு அங்கேருந்து அங்கே டாப் டேபிளுக்கு போனதே பல மைல் தூரம் நடந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். டம்பிள்டோர் ஹாரியை பார்த்து சிரிக்காமல் அந்த டோர் வழியாக போ ஹாரி அப்படின்னு சொல்லுவார். ஹாரி அந்த டீச்சர்ஸ் டேபிள் வழியாக அப்படி ஹேக்ரிடும் அங்கே உட்காந்துருப்பாரா. அவர் எப்போவுமே ஹாரியை பார்த்தா ஒரு விங்க் பண்ணுவார், கண்ணாடி பார்ல. அவரும் பண்ணலைன்னா அவரும் சரியாக ஷாக் ஆகி போய் உட்காந்துருப்பாரா. அவன் வந்து அந்த டோர் வழியாக அந்த பக்கம் இருக்கிற ரூமுக்கு போவான். அந்த ரூமில் வந்து நிறையா விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸோட பெயிண்டிங் இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து நல்ல ஃபயர் பிளேஸில் தீ எரிஞ்சிட்ருக்கும். ஹாரி உள்ளுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே வந்ததை பார்த்து அந்த பெயிண்டிங்ஸில் இருந்த விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் ஷாக் ஆகி குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அங்கே வந்து அந்த ஃபயர் பிளேஸ் இருந்துச்சுல ஆப்போசிட்டில், அதை பார்த்துட்டு க்ரெம்மும் ஃப்ளேர் டெலக்கர் அண்ட் செட்ரிக் 3 பேர் நின்றுட்டுருப்பாங்க. க்ரெம் லைட்டாக மேண்டில் பீஸ் மேலே சாஞ்சிட்டு நின்றுட்டுருப்பான். இது நம்ம செட்ரிக் வந்து கை கட்டிட்டு அந்த ஃபயரை பார்த்துட்ருப்பானா. ஹாரி உள்ளுக்குள்ளே வந்தோடனே ஃப்ளேர் தான் திரும்பி பார்க்கும். என்னது, அவங்க திரும்ப எங்களை ஹாலுக்கு கூப்பிட்றாங்களா அப்படின்னு ஹாரி கிட்டே கேட்குமா. அது என்ன நினைக்கும்னா, ஹாரி ஏதோ மெசேஜை டெலிவர் பண்ண வந்திருக்கான் போல் அப்படின்னு நினைக்கும். பட் ஹாரிக்கு வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு இவங்க கிட்ட எப்படி சொல்ல என்ன சொல்லனே தெரியாமல் அப்படியே அவன் வெறிக்க பார்த்துட்ருப்பான். அடுத்த செகண்டே வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம லூடோ பேக்மேன் வந்து வேகமாக ஹாரியோட கையை பிடிச்சி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரானரி ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ரானரி ஜென்டில்மேன் லேடி அப்படின்னு அவர் வந்து நம்ம ஃப்ளேர் டெலக்கர்கிட்டையும் செட்ரிக் அண்ட் க்ரெம்மையும் பார்த்து இவர் தான் நம்மளோட 4th ட்ரைவிசார்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லுவார். விக்டர் க்ரெம் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான், என்னடா நடக்குது அப்படின்னு. செட்ரிக்கும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. பட் ஃப்ளேர் டெலக்கர் எப்பவும் போல் அதோட முடியல் அப்படியே நல்லா அந்த பறக்க விடும்ல, அந்த மாதிரி பறக்க விட்டு பின்னாடி போட்டுட்டு சிரிச்சுட்டே, ஓ நீங்கள் ஃபன்னியாக ஜோக் தானே பண்ணுறீங்க மிஸ்டர் பேக்மேன் அப்படின்னு சொல்லும். ஜோக்கா? இல்லை ஹாரியோட பேர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயருக்குள்ளேருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். க்ரெம் அப்படியே ஷாக் ஆகி ஊற்று பார்த்துட்ருப்பான். செட்ரிக்கும் வந்து ஷாக் ஆகிட்ருப்பான். ஆனால் அவன் ஒரு பொலைட்டான வேலை பார்த்துட்ருப்பான். ஃப்ளேர் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அது ஏதாவது மிஸ்டேக்காக தான் இருக்கும், ஏன்னா அவனாலலாம் கம்பீட் பண்ண முடியாது, அவன் சின்ன பையன் அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இது உண்மையாகவே அமேசிங்கில் அப்படின்னு பேக்மேன் சொல்லிகிட்ருப்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய தப்பான விஷயமே கிடையாது. இந்த வருஷம் தான் இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்கோம். மித்தபடி ஒரு சும்மா சேஃப்டிக்காக தான் இந்த வருஷம் இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கொண்டு வந்தோம். இல்லைனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. என்ன பண்ணுறது, அந்த காப்லெட்லேருந்து இவனோட பேர் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்மளால் வெளில போக முடியாது. கண்டிப்பாக ஹாரி இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியிலேருந்து திரும்பவும் நிறைய சத்தம் வந்துட்டுருக்குமா. என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், நம்ம ப்ரொஃபஸர் மெகானகல், கேர்க்ராஃப்ட், மேடம் மேக்ஸிமி, ஸ்னேப் எல்லாரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. அவங்க கதவை திறக்கும் போது வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கசன்னு கத்திக்கிட்டு இருக்க சத்தமும் ஹாரிக்கு கேட்கும். மேடம் மேக்ஸிமி, இவர் இந்த சின்ன பையனும் இந்த டோர்னமெண்ட்டில் கம்பீட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஃப்ளேர் டெலக்கர் மேடம் மேக்ஸிமி கிட்ட சொல்லுமா. ஹாரி என்னதான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி மரத்து போய் நின்றுட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஹாரியை பார்த்து சின்ன பையன் சொன்னோடனே ஒரு மாதிரி ஹாரிக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக வந்துட்டுருக்கோம்.
இதுக்கு என்ன மீனிங் டம்பிள்டோர் அப்படின்னு நம்ம மேடம் மேக்ஸிமி எப்பவும் போல் அந்த ஃப்ரெஞ்ச் அசன்ட்டில் டம்பிள்டோர் கிட்டே கேட்டுட்ருப்பாங்க. நான் அந்த டம்பிள்டோருன்னு சொன்னது ஆக்சுவலி அவங்க ஃப்ரெஞ்ச் அசன்ட்டில் பேசுகிறதுனால டம்பிள்டோருன்னு அவங்களுக்கு வாயில் சொல்ல வராமல் டம்பிள்டோர்னே அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. எனக்கு அது சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் பாபார்டன் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் பேசும்போதெல்லாம் நம்ம மேடம் மேக்ஸிமி பற்றி பேசும்போதும் அவங்க அந்த மாதிரி பேசுகிறதா நீங்கள் இமேஜின் பண்ணி இந்த கதையை கேட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அவங்க பேசுகிற மாதிரி என்னால் பேச எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் எனக்கும் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும் டம்பிள்டோர் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் கேர்க்ராஃப்ட் இருக்கார்ல, அவரும் ஒரு மாதிரி இப்போ எரிச்சலாக சொல்லிகிட்ருப்பாரு. ஹாக்வர்ட்ஸ்லேருந்து 2 சாம்பியன்ஸா? டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுற ஸ்கூல்லேருந்து 2 பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு எந்த ரூல்ஸும் சொல்லலையே, அப்படி நான் எதுவும் கேள்விப்படலையே அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு. இது இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம மேடம் மேக்ஸிமியும் ஒரு மாதிரி அவங்களும் எரிச்சலாகி சொல்லிகிட்ருப்பாங்க. நீங்கள் போட்ட அந்த ஏஜ் லைனை தாண்டி எந்த யங்கர் கண்டஸ்டன்ட்ஸ்னாலையும் போக முடியாதுன்னு சொன்னீங்க. இப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஆளை வேணால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருப்போம் அப்படின்னு ப்ரொஃபஸர் கேர்க்ராஃப்ட் சொல்லிகிட்ருப்பாரா. அது யாரோட ஃபால்ட்டும் இல்லை கேர்க்ராஃப்ட், அது முழுக்க பாட்டரோட ஃபால்ட்டு தான். இதுக்கும் டம்பிள்டோருக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் ஸ்னேப் இருக்கார்ல, அவர் இதுதான் சாக்குன்னு நம்ம ஹாரியை ஏதாச்சும் சொல்லணும்ல, அதனால சொல்லிகிட்டு இருப்பார். ஹாரி இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்தே இப்படி தான் எல்லா ரூல்ஸையும் பேக் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் இங்கே வந்ததுலேருந்தே அப்படின்னு அவர் திரும்பவும் பேசிக்கிட்டு இருப்பாரா. பட் டம்பிள்டோர் தேங்க்யூ செவரஸ் அப்படின்ற மாதிரி அவரை வாயை மூட வச்சுடுவார். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் இப்போ திரும்பி ஹாரி அப்படியே உத்து அமைதியாக காமாக பார்த்துட்ருப்பாரு. உன்னோட பேரை அந்த காப்லெட் ஆஃப் ஃபயரில் போட்டியா ஹாரி அப்படின்னு ரொம்ப காமாக கேட்பாரு. ஆனால் புக்கில் அவர் எவ்வளோ இந்த மாதிரி காமாக கேட்குறாரு. ஆனால் நம்ம மூவியில் வேகமாக ஹாரியை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி காமிச்சாங்கன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் புக்கு ரீட் பண்ணாமல் டம்பிள்டோரை மூவியில் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் இவர் இவ்வளோ ட்ரமாட்டிக்காக பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவர் கேட்பாரா. ஹாரி இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் யாருமே அங்கே நம்பாத மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறது ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஸ்னேப்லாம் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். நீ வேறு ஏதாச்சும் ஓல்டர் ஸ்டூடெண்ட்டை விட்டு அந்த கோப்லெட் ஆஃப் ஃபயருக்குள்ள உன்னோட பேரை போட வச்சியா ஹாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கேட்பாரா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வான். கண்டிப்பாக அவன் பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு மேடம் மேக்ஸிமி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏஜ் லைனை தாண்டி போயிட முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாகி சொல்லுவாங்க. மேபி டம்பிள்டோர் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பார் அந்த லைனில் அப்படின்னு மேடம் மேக்ஸிமி சொல்லிகிட்ருப்பாங்களா. அஃப்கோர்ஸ் இருக்கலாம், நான் தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோரும் சொல்வார். ரொம்ப பொலைட்டாக சொல்வாரா. இப்போ ப்ரொஃபஸர் மெகானகல் சரியாக கோவப்பட்டுருவாங்க. டம்பிள்டோர், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அங்கே எந்த தப்பும் பண்ணலைன்னு. இது என்ன எல்லாரும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்க நம்ம ப்ரொஃபஸர் மெகானகல். ஹாரினால் அந்த லைனை கிராஸ் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க ப்ரொஃபஸர் ஸ்னேப்பையும் பார்த்து முறைச்சிட்ருப்பாங்க. மிஸ்டர் க்ரௌச், மிஸ்டர் பேக்மேன் அப்படின்னு கேரக்ராஃப் அவங்க 2 பேரையும் கூப்பிடுவாங்க. நீங்கள் தானே ஜட்ஜஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இர்ரெகுலராக நடக்கிற விஷயத்துக்கெலாம் நீங்களும் அனுமதிப்பீங்களா, நீங்களும் அனுமதிக்க போகிறீங்களான்ற மாதிரி அவர் கேட்டுட்ருப்பாரா. பேக்மேன் அவரோட கர்ச்சீஃபை வச்சு அவரோட முகத்தை நல்லா வைப் பண்ணிவிட்டு மிஸ்டர் க்ரௌச்சை பார்த்துட்ருப்பாரா. மிஸ்டர் க்ரௌச் ஒரு மாதிரி அமைதியாகவே தான் நின்றுட்டுருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிப்பார். நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸில் கிளியராக இது தான் போட்டிருக்கு. காப்லெட் ஆஃப் ஃபயர்லேருந்து ஒருத்தவங்களோட நேம் வருதோ அவங்க கண்டிப்பாக டோர்னமெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் அதுலேருந்து பேர் வந்துருச்சுன்னா அதில் நம்ம மேஜிக்கலாக கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி அப்படின்னு நம்ம மிஸ்டர் க்ரௌச் சொல்லிகிட்ருப்பாரா. வெல், பார்ட்டிக்கு ரூல் புக் பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு பேக்மேனும் சொல்லிகிட்ருப்பாரு. சரி, அப்போ திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்பவும் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் திரும்பவும் நம்ம அவங்களோட நேம்ஸை போட வைப்போம். அப்போனா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் கேர்க்ராஃப்ட் சொல்லிகிட்டு இருப்பாரா. பட் அது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது கேர்க்ராஃப்ட் அப்படின்னு பேக்மேன் சொல்லுவார். காப்லெட் ஆஃப் ஃபயர் அமர்ந்து போச்சு, அது திரும்ப ரீஇக்னேட் ஆகணும்னா அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு தான் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. அப்போ கேர்க்ராஃப்ட் எரிச்சலாகி அடுத்த டோர்னமெண்ட்டில் ட்ரம்ஸ்ட்ராங் பார்ட்டிசிபேட்டே பண்ணாது. இத்தனை மீட்டிங் நான் அட்டன் பண்ணி இவ்வளோ நெகோஷியேஷனுக்கு அப்புறம் எல்லாமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணி இங்கே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஒரு ஸ்கூலில் இருந்து மட்டும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நாங்கள் இதில் இந்த வருஷமே பார்ட்டிசிபேட் பண்ணல, நாங்கள் கிளம்புறோம் இந்த ஸ்கூலை விட்டே அப்படின்னு கேர்க்ராஃப்ட் சொல்லிட்டு இருப்பாரா. சும்மா ஏதாச்சும் மிரட்டாத அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். என்னன்னு பார்த்தா நம்ம மூடி இருக்கார்ல ப்ரொஃபஸர் மூடி, அவர் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பார் இந்த ரூம்குள்ளே. என்ன மிரட்டுறேனா, சும்மா மிரட்டுறேனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருப்பார். கேர்க்ராஃப்ட் கேட்பாரா. ஆமாம்,
உன்னோட ஸ்கூல்லேருந்து ஒரு பையனோட நேமை அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் சூஸ் பண்ணிருச்சு. அவ்வளோதான், பைண்டிங் மேஜிக்கல் கான்ட்ராக்ட். அது போடப்பட்டுருச்சுன்னா அந்த பையன் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக விளையாடியே ஆகணும். இது கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு மூடி சொல்லுவார். இது ரொம்ப சிம்பிள். யாரோ வேணும்னே காப்லெட்டில் பாட்டரோட நேமை போட்டிருக்காங்க அப்படின்னு மூடி சொல்வாரா? ஆமாம் ஆமாம், ஹாக்வர்ட்ஸ்லேருந்து 2 பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் யாருக்கு லாபம் அப்படின்னு மேடம் மேக்ஸிமி சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க மேடம் மேக்ஸிமி. நான் இவங்களுக்கு எதிராக கண்டிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லையும் இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ்லையும் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியே தருவேன் அப்படின்னு கேரக்ராஃப் இருக்கார்ல, அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. யாராவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பாக பாட்டராக தான் இருக்கணும் அப்படின்னு மூடி சொல்லிட்டு இருப்பாரு. அவன் எதுக்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்? இது எப்படிப்பட்ட சான்ஸ்? இதுக்காக எத்தனை பேர் எவ்வளோ மாத கணக்கில் போட்டி போட்டுட்ருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஹானரை தேடி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 1000 கேலியான்ஸ் ப்ரைஸ் மணி வேறு. இதுக்காக பல பேர் சாகிறது கூட ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஃப்ளேர் டெலக்கர் இருக்கலாம் அந்த பொண்ணு சொல்லும். மேபி பாட்டர் கண்டிப்பாக இறந்து போனால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் யாரோ இந்த மாதிரி அவனோட பேரை போட்டிருக்கலாம் அப்படின்னு மூடி சொல்வார். அவர் அப்படி சொன்னோன்னே அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆயிடுவாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த லூடோ பேக்மேனும் ஒரு மாதிரி இதை கேட்டுட்டு ஆன்ஷியஸ் ஆயிடுவாரா. அவரும் நர்வஸாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு, மூடி ஓல்டு மேன் நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நம்ம எல்லாருக்குமே ப்ரொஃபஸர் மூடியை பற்றி நல்லாவே தெரியும். அவர் காலையில் எந்திரிச்சதுலேருந்து லஞ்சுக்குள்ளே அவரை யாராவது மர்டர் பண்ணுறதுக்கு ஒரு 6 பிளாட்டையாவது போட்டிருக்காங்கன்னு அவர் டிஸ்கவர் பண்ணேன்னா அவருக்கு சாப்பாடே உள்ளுக்குள்ளே இறங்காது. இப்போ அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே தான் அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. யாராவது அவங்கள அசாசினேட் பண்ண வந்துடுவாங்க, அதனால பயத்தோடே இருங்கன்னு. இதெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு குவாலிட்டியாக, டீச்சர்ஸ்க்கு இருக்கிற குவாலிட்டியாக. பட் டம்பிள்டோர் ஏதாச்சும் ஒரு ரீசன்னால தான் சேர்த்துருப்பாரு. அதனால நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் கேர்க்ராஃப் இருக்கார்ல, அவர் சொல்லுவார். நான் என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு மூடி ஒரு மாதிரி இப்போ எரிச்சலாகி கத்திக்கிட்டு இருப்பாரு. யாரோ வேணுனே பயங்கர ஸ்கில்டு இருக்கிற யாரோ விச்சோ விசாடோ தான் அந்த பையனோட பேரை அந்த காப்லெட்டில் போட்டிருக்க முடியும் அப்படின்னு அவர் கத்துவார். அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு மேடம் மேக்ஸிமி ஒரு மாதிரி கோவமாக கேட்பாங்க. அஃப்கோர்ஸ், இது கூடவா அவங்களுக்கு தெரியாது? மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் ஆப்ஜெக்டையே அவங்க ஏமாத்திருக்காங்க. யார் ஒருத்தர்னால கன்ஃபண்டஸ் சாமை இவ்வளோ ஸ்ட்ராங்காக, எக்ஸப்ஷனலி ஸ்ட்ராங்காக போட முடியுமோ அவங்கனால மட்டும்தான் இந்த காப்லெட்டெல்லாம் இப்படி ஏமாற்ற முடியும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அந்த சாம் தான். கான்ஃபண்டஸ் சாம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகத்தை லைக் மறக்க வைக்கிறது, அந்த சாம் தான் அது. ஸோ அதை போட்டனால தான் அந்த காப்லெட் இந்த டோர்னமெண்ட்டில் 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்த அது மறந்துருக்கு. அநேகமாக பாட்டரோட பேரை வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து அவன் மட்டும்தான் அந்த கேட்டகரியில் இருக்கிறனால அவனோட பேர் மட்டும் வெளியில் வந்திருக்குன்ற மாதிரி மூடி சொல்லிகிட்ருப்பாரா. என்னென்னமோ தியரியெல்லாம் யோசிக்கிறே மூடி. ரீசெண்டாக உன்னோட பர்த்டே கூட யாரோ கேரியேஜ் கிளாக்கை கிஃப்டாக கொடுத்ததுக்கு அதுக்குள்ளே பெசிலிக்ஸோட எக் இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு தாறுமாறாக உடச்சி தள்ளியிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னோட இந்த தியரியெல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேரக்ராஃப் ரொம்ப எரிச்சலாகவே சொல்லிகிட்ருப்பாரு. சாதாரண ஒரு இன்னசென்ட்டான அக்கேஷன்ஸ் எல்லாம் ஒரு சில மந்திரவாதிகள் அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு மூடி ஒரு மாதிரி இப்போ எரிச்சலாக கேரக்ராஃபை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாரா. என்னோட வேலையே தீய மந்திரவாதிகள்லாம் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு முன்னாடியே நான் யோசிச்சு வைக்கிறது தான் கேரக்ராஃப். அநேகமாக உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மூடி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அலஸ்டர் அப்படின்னு டம்பிள்டோர் ஒரு மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரி நம்ம மூடியை அமைதியாக்குவாரா. ஹாரிக்கு ஒரு செகண்ட் டம்பிள்டோர் யாரை பார்த்து கத்துறாருன்னே தெரியாது. ஏன்னா அவனுக்கு மறந்தே போயிருக்கும் நம்ம மூடியோட ஃபர்ஸ்ட் நேம் அலஸ்டர் அப்படின்றது. அவன் மேடை மூடின்னு சொல்லி அந்த அலஸ்டர்ன்ற பேரே அவனுக்கு ஞாபகமே இருக்காது. மூடி அமைதியாயிருவாரா. ஆனால் கேர்க்ராஃபை ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவரோட அந்த மந்திர கண்ணு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு நல்லா உத்து சர்வே பண்ணிகிட்ருப்பாரு. கேர்க்ராஃப்க்கு அப்படியே உடம்பு முழுக்க எரிஞ்சிட்ருக்கும், அவ்வளோ கோவமாக இருப்பார். இந்த சிச்சுவேஷன் எதனால எப்படி அரைஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு டம்பிள்டோர் பேச ஆரம்பிப்பார். ஆனால் இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். செட்ரிக்கும் ஹாரியும் 2 பேருமே டோர்னமெண்ட்டில் கம்பீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருப்பாரா. பட் டம்பிள்டோர் அப்படின்னு மேடம் மேக்ஸிமி கூப்பிடுவாங்க. மை டியர் மேடம் மேக்ஸிமி,
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அல்டர்னேட்டிவான ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்பார். டம்பிள்டோர் கேட்பாரா? மேடம் மேக்ஸிமியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க. யாருக்குமே எதுவுமே என்ன சொல்லனே தெரியாது. ஸ்னேப் பார்க்க செம்ம கோவத்தில் இருந்த மாதிரி நின்றுட்டுருப்பாரு. கேர்கிராஃபர் சொல்லவே தேவையில்ல. பட் பேக்மேன் மட்டும்தான் பார்க்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தார். வெல், அப்போது சீக்கிரம் நம்ம இப்போதை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேக்மேன் அவரோட 2 கையும் தேய்ச்சிட்டு நடுவில் வந்து நின்றுட்டு ரூமை சுற்றி எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்ருப்பாரு. நம்மளோட சாம்பியன்ஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும்ல, பார்ட்டி நீ வந்து அந்த ஹானர்ஸை பண்ணுறியா அப்படின்னு அவர் கூப்பிடுவாரா. மிஸ்டர் க்ரௌச் வந்து அந்த பக்கம் ஓரமாக தள்ளி நின்றுட்டுருப்பாரா. அவர் இப்போ தான் அந்த சென்டருக்கே வருவார். எஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓகே, த ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ தான் வந்து அவர் அந்த ஃபயர் லைட் கிட்டக்க கொஞ்சம் பக்கத்தில் வருவாரா. அப்போ தான் அவரோட முகமே ஹாரியை ஒழுங்காக பார்ப்பான், க்ளோஸாக பார்ப்பான். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவரோட கண்ணுக்கு கீழே ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக கருவளையமாக இருந்த மாதிரி இருந்தது. முகம் அந்த ஸ்கின்னெல்லாம் இப்போ ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருந்தது. கியூடிச் வேர்ல்ட் கப் அப்போ அவரை பார்த்ததுக்கு இப்போ அவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தார் மிஸ்டர் க்ரௌச். ஃபர்ஸ்ட் டாஸ்க் உங்களோட தைரியத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்ட்டி க்ரௌச் இருக்கார்ல, அவர் ஹாரி, செட்ரிக், ஃப்ளர் அண்ட் க்ரெம் கிட்டக்க சொல்லிகிட்ருப்பார். பட் அது என்ன விஷயன்றதை நாங்கள் முன்னாடியே சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்கள் தைரியமாக போய் அந்த ஆபத்தை என்னன்னு தெரியாமையே போய் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல விசார்டோட இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டியே கரேஜ் தான். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் சொல்வார். ஃபர்ஸ்ட் டாஸ்க் November 24 அன்னைக்கு நடக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் முன்னாடியும் நடக்கும். இந்த டாஸ்கில் யாரும் எந்த ஒரு சாம்பியன்ஸும் உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது. உங்களோட மந்திரக்கோலை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். செகண்ட் டாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிய வரும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ரொம்ப நாள் நடக்கும், ப்ளஸ் நிறையா வேலை இருக்கிறனால இந்த உங்கள் 4 சாம்பியன்ஸ்க்கும் எண்ட் ஆஃப் த இயர் டெஸ்ட் வந்து நடக்காது அப்படின்னு நம்ம பார்ட்டி க்ரௌச் சொல்லிவிட்டு டம்பிள்டோரை பார்ப்பாரா. ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஆல்பஸ் அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் டம்பிள்டோரை பார்த்து சொல்வாரா. ஐ திங்க் ஸோ அப்படின்னு டம்பிள்டோரும் சொல்லி நம்ம மிஸ்டர் க்ரௌச்சை ஒரு மாதிரி மைல்டான கன்சர்னோட பார்ப்பாரு. நீ ஹாக்வர்ட்ஸ்லேயே இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான பார்ட்டி அப்படின்னு டம்பிள்டோர் பார்ட்டி க்ரௌச் கிட்ட கேட்பாரா. இல்லை டம்பிள்டோர், நான் மினிஸ்ட்ரிக்கு போயே ஆகணும் அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் சொல்லிடுவார். நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் வேறு இருக்கேன். பட் எனக்கு பதிலாக இங்கே சார்ஜில் அந்த யங் வெதர் பையன் நான் விட்டுட்டு போகிறேன். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான பையன், உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான பையன் அப்படின்னு சொல்லுவார். அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியுதா? திரும்பவும் அவர் பெர்சி வீஸ்லே தான் பேரை மாற்றி வெதர் பைன்னு சொல்லிகிட்ருக்காரு. சரி, போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கூட வந்து அட்லீஸ்ட் ட்ரிங்க்ஸாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு டம்பிள்டோர் பார்ட்டி க்ரௌச்சை பார்த்து கூப்பிடுவாரா. கமான் பார்ட்டி, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன், வா நம்ம என்ஜாய் பண்ணுவோம், இதை விட ஒரு சூப்பரான டைம் எப்போ நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு லூடோ பேக்மேனும் எக்ஸைட்டடாக சொல்லிகிட்டு இருப்பாரா. இல்லை லூடோ, நான் கிளம்பணும் அப்படின்னு க்ரௌச் திரும்பவும் ஒரு மாதிரி அவரோட அந்த இம்பேஷன்ஸ் ஆகி பேசுவார்லாம், அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். டம்பிள்டோர் ப்ரொஃபஸர் கேரக்ராஃப் கிட்டையும் மேடம் மேக்ஸிமி கிட்டையும் நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. பட் மேடம் மேக்ஸிமி ஃப்ளேர் டெலக்கரை கூப்பிட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் வெளியில் போகும்போது பயங்கரமாக ஸ்பீடாக ஃப்ரெஞ்சில் ஏதோ பேசிகிட்டே அவசரமாக பேசிட்டு போகிறது ஹாரிக்கு அதில் கேட்கும். அதே மாதிரி ப்ரொஃபஸர் கேரக்ராஃபும் க்ரெம்மை கூப்பிட்டுட்டு வெளியில் போயிடுவாரா. பட் அவங்க 2 பேர் ரொம்ப அப்படியே அமைதியாக தான் போவாங்க. க்ரெம் எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக தான் போவாங்க. டம்பிள்டோர் செட்ரிக்கையும் ஹாரியும் பார்த்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் இப்போ பெட்டுக்கு போய் தூங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஃபில் பஃப்பும் கிரிஃபண்டோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க அவங்களோட ஹவுஸ் சாம்பியனை வரவேற்கிறதுக்கு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லி இவங்க 2 பேரையும் பார்த்து சிரிப்பாரா. செட்ரிக் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு இவங்க 2 பேரும் ஹாரியும் செட்ரிக்கும் வெளியில் வந்துடுவாங்களா. செட்ரிக் அப்போது ஹாரி கிட்ட ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்டுட்ருப்பான். ஸோ திரும்பவும் நம்ம 2 பேருக்கும் எதிராக விளையாட போகிறோமா அப்படின்னு ஹாரி கிட்ட அவன் கேட்பானா. கிரேட் ஹாலில் இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் கேண்டில் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்குமா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனுக்கு வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கும். அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே ஃபஸ்ட்டு தெரியாதா. ஸோ ரொம்ப அவன் அப்படியே பிளாங்காகவே இருப்பான். சரி சொல்லு, நீ எப்படி அதுக்குள்ளே உன்னோட பேரை போட்ட அப்படின்னு செட்ரிக் ரொம்ப ஈகராக கேட்பான். நான் போடலை அப்படின்னு ஹாரி செட்ரிக்கை பார்த்து சொல்லுவான். நான் அதில் போடவே இல்லை, நான் உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஓ ஓகே அப்படின்னு செட்ரிக் சொல்லிடுவான். ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது செட்ரிக் நம்மளை நம்பலைன்னு. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்ரிக்கும் கிளம்பி போயிடுவானா.
ஹாரியும் கிரிஃபண்டோர் காமன் ரூமுக்கு நடந்து போயிட்டுருப்பான். அவன் ஃபுல்லாக இப்போ அங்கே ரூம்குள்ளே நடந்த விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருப்பான். அவன் வந்து ஆனால் ஃபேண்டசைஸ் பண்ணான், லைக் நம்மளும் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், நம்மளை வந்து எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அவன் இந்த இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவனும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு நானும் அந்த மாதிரி ஃபேமில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவன் சும்மா விளையாட்டாக தான் நினச்சானே தவிர சீரியஸாலாம் அப்படி யோசிக்கலையா. ஸோ அதை நினச்சி ஃபுல்லாக அவன் யோசிச்சுட்டே போவான். அங்கே ரூமில் அவங்களாம் பேசினதை யோசிச்சுட்டு போயிட்டுருப்பான். ஒருவேளை உண்மையாகவே யாரோ நம்மளை கொலை பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம பேர் அதில் போட்டிருக்காங்களா. ஏன்னா இப்போ செலக்ட் ஆனவங்க எல்லாம் நம்மளோட 3 வருஷம் பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும், நிறையா படிச்சிருப்பாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம என்ன பண்ண போகிறோம். வால்டமோர்ட் ஒருவேளை நம்மளோட பேரை போட்டிருப்பானா, அப்படி இப்படிலாம் அவன் யோசிச்சுட்டே வந்துட்டுருப்பானா. அந்த கிரிஃபண்டோர் காமன் ரூம் அந்த போர்ட்ரைட் கிட்ட வந்துடுவான். ஃபேட் லேடி உட்காந்துருப்பாங்களா, அவங்களோட போர்ட்ரேட்டில் அதாவது அவங்களோட பெயிண்டிங்கில் இன்னொன்று ஒரு லேடியும் உட்காந்துருப்பாங்களா. அவங்க யாருன்னு பார்த்தா இப்போ கீழே ஹாரி ஒரு ரூமில் இருந்தான்ல, அதில் ஒரு பெயிண்டிங்கில் இருந்த ஒரு விட்ச் வந்து இப்போது நம்ம ஃபேட் லேடியோட பெயிண்டிங்லேயே உட்காந்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப இழைச்சிட்ருக்கும். அவங்க வேக வேகமாக கீழேருந்து 7 மாடி ஓடி வந்து இவங்களோட பெயிண்டிங்கில் உட்காந்து சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாரி வந்ததுக்கப்புறம் ஃபேட் லேடி ஹாரி கிட்ட கேட்பாங்க, சரி கடைசியாக இப்போ தான் இவன் என்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு, கடைசியாக ஸ்கூல் சாம்பியனில் யார் ரெப்ரசன்ட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஹாரி கிட்ட கேட்பாங்களா. ஹாரி டல்லா பால்டர் டேஷ் அப்படின்னு சொல்லுவான், எதுவுமே சொல்லாமல். ஆனால் அவன் பேர் அது கிடையாதே அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்களா. இல்லை வி, அது பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட் லேடி அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த கதவு ஓப்பன் பண்ணோடனே ஹாரி உள்ளுக்குள்ளே காலடி தான் எடுத்து வைப்பான். அடுத்த செகண்ட் பயங்கரமாக சத்தம் கேட்கும். அவன் அரண்டே போயிடுவான். என்னன்னு உள்ளே போய் பார்த்தா காமன் ரூம்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்று பயங்கரமாக அவனுக்கு கைத்தட்டி எக்ஸ்ட்ரீமாக அப்லாட் பண்ணி கற்றுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீயும் அதுக்குள்ளே பேரை போட்டிருக்கேன்னா எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஃப்ரெட்டு வந்து நின்று ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அவன் பார்க்குறதுக்கு லைட்டாக கோவமாக இருந்த மாதிரியும் ஆனால் ஹாரியை பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரியும் பேசிகிட்டு இருப்பான். எப்பட்றா பண்ண தாடி வளராமல் பிரில்லியன்ட் அப்படின்னு ஜார்ஜும் வந்து கத்திட்டு இருப்பானா. நான் அதை பண்ணலை, எனக்கு எப்படின்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. பட் ஆஞ்சலினா வேகமாக அங்கேருந்து வந்து ஹாரியை நல்லா ஹக் பண்ணி, என்னால் போக முடியலன்னா அட்லீஸ்ட் கிரிஃபண்டோர்லேருந்து யாராவது போகிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அது சொல்லும். எல்லாரும் ஹாரியை போட்டு தூக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக போட்டு அவனை கொண்டாடிட்டு இருப்பாங்களா. லாஸ்ட் கியூடிச் மேட்ச்சில் டிகரி நம்மளை தோக்கடிச்சான்ல, அவனுக்கு நல்லா பாடம் கற்றுதா ஹாரி அப்படின்னு கேட்டி பெல் இருக்குல்ல கிரிஃபண்டோரோட சேசர், அவளும் வந்து கத்திட்டு இருப்பா. ஹாரி, நாங்கள் நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு ஜார்ஜ் ஃப்ரெட் எல்லாரும் அவனை பிடிச்சி இழுத்துட்ருப்பாங்களா. எனக்கு பசிக்கலை, நான் ஆல்ரெடி ஃபீஸ்ட்லேயே நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். பட் ஹாரிக்கு வந்து பசிக்கலை, அப்புறம் காப்லெட்டாக அவன் நான் என் பேரை போடலை அப்படின்னு அவன் சொன்னது எதையுமே யாருமே காதில் வாங்கவே இல்லை. எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மூடில் தான் இருப்பாங்க. ஏன்னா கிரிஃபண்டோர்லேருந்து ஒரு பையன் வந்து ட்ரைவர்ஸார் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான், கிரிஃபண்டோர்லேருந்து ஒரு சாம்பியன் இருக்கான்னு சொன்னோன்னே ஆப்வியஸாக கிரிஃபண்டோரில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ அவங்க ஃபுல்லாக அந்த கொண்டாடுற மூடில் மட்டும்தான் இருப்பாங்க. லீ ஜார்டன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணியிருப்பானா கிரிஃபண்டோர் பேனரை எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ வந்து இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து ஹாரி மேலே ஒரு க்ளோக் மாதிரி போடுற மாதிரி ட்ரை பண்ணி அவனை போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பான். ஹாரி என்னை விடுன்னு சொல்லுவான். ஆனாலும் லீ ஜார்டன் வந்து அவன் மேலே ஃபுல்லாக அந்த க்ளோக் மாதிரி சுற்றி விட்டுருவான். இந்த பக்கம் எப்படியாவது தப்பிச்சு ஓடலாம், இவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தா ஓடவே முடியாது. எல்லாரும் அவனை பிடிச்சி வச்சுட்டு விடவே மாட்டாங்களா. 1/2 hour ஆயிரும். ஒரு வழியாக அவன் வந்து ரொம்ப பொறுமை இழந்து கத்திடுவான், என்னை விடுங்க, எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, என்னை தயவு செஞ்சு விடுங்க ஜார்ஜ் ப்ளீஸ், நான் பெட்டுக்கு போகணும், தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி, அதுவும் இந்த க்ரீவி பிரதர்ஸ்லாம் இருக்காங்களே, காலின் அண்ட் டெனிஸ் க்ரீவி, அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா எப்படியாவது ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் போகணும், அவங்க தான் என்னை நார்மல் ஆக்குவாங்க, அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பானா. வேகமாக மேலே டார்மிட்டரி ரூமுக்கு ஓடிடுவான். அங்கே பார்த்தா ரான் அவனோட பெட்டில் படுத்திருப்பானா. பட் அவன் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே ஹாக்வர்ட்ஸோட ரோப்ஸ் இருக்கும்ல, அதிலே தான் படுத்து கிடப்பான். எங்கே போயிருந்த ரான் அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ ஹலோ அப்படின்னு சொல்லி ரான் சிரிப்பான் ஹாரியை பார்த்து. பட் அவனோட சிரிப்பு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாரிக்கு அப்போ தான் சடனாக ரியலைஸ் ஆவான், என்னென்னா அவன் மேலே ஃபுல்லாக அந்த அடர் சிவப்பு கலரில் நல்லா ஸ்கேர்லட் கலரில் இருக்கிற கிரிஃபண்டோர் பேனர் இருக்குல்ல, லீ ஜார்டன் வந்து அவன் மேலே அந்த க்ளோக் மாதிரி போடுறேன்னு ஃபுல்லாக நாட்டு விழுந்து போய் கிடக்குமா. அதை உட்காந்து ஃபுல்லாக ஹாரி எடுத்துக்கிட்டு இருப்பான். ரான் வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பான், ஹாரியை பார்த்துட்ருப்பான். ஒரு வழியாக ஹாரி
கஷ்டப்பட்டு அவன் மேலே சுற்றிருந்த அந்த பேனரை ஃபுல்லாக கழட்டி போடுவானா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ரான் அவனை பார்த்து சொல்லுவான். கங்க்ராச்சுலேஷன்ஸா எதுக்கு அப்படின்னு ஹாரி ரானை உத்து பார்த்துட்ருப்பானா. ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சது ரான்கிட்ட ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, ஏதோ அவன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு. யாருனாலையுமே அந்த ஏஜ் லைனை தாண்டி போக முடியல. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ்னால கூட தாண்டி போக முடியல. நீ எப்படி போன? இன்விசிபிலிட்டி க்ளோக்கை யூஸ் பண்ணியா அப்படின்னு ரான் கேட்பான். இன்விசிபிலிட்டி க்ளோக்கை நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் என்னால் அந்த லைனை தாண்டி போயிருக்க முடியாது அப்படின்னு ஹாரி ஸ்லோவாக சொல்லுவான். ஓ ஆமால, நீ அதை யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம 2 பேரையுமே அதை கவர் பண்ணியிருக்கோம் தானே. நீ வேறு எதுவும் வழியை கண்டுபிடிச்சி போனியா அப்படின்னு ரான் கேட்பான். இங்கே பாரு, என் பேரை நான் அந்த காப்லெட்டில் போடலை, வேறு யாரோ போட்டிருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரான் ஆச்சரியமாக பார்ப்பான். எதுக்காக அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு அவன் கேட்பான். எனக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்வான். அவனுக்கு என்ன தோணுன்னா, என்னை கொலை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனால் அதை சொன்னால் ஓவர் ட்ரமாட்டிக்காக இருக்குன்னு அவன் சொல்லாமல் வாய மூடிடுவான். ரான் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இங்கே பாரு, இட்ஸ் ஓகே, நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு ரான் சொல்லுவான். நீ எதுக்காக என்கிட்ட உண்மையை சொல்ல மறைக்கிற? இப்போ நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதும் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எந்த பிரச்சனையும் இப்போ ஆகலைன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஃபேட் லேடியோட ஃப்ரெண்டு வைலட் கீழே அந்த ரூமில் நடந்த எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. டம்பிள்டோர் உன்னை விளையாட அனுமதிக்கிறாராமே. அது மட்டும் இல்லாமல் 1000 கேலியான்ஸ் ப்ரைஸ் மணி. நீ லாஸ்ட்டாக எக்ஸாம் கூட எழுதணும்னு தேவையில்லையாமே அப்படின்னு ரான் சொல்லுவானா. நான் தான் அதில் என்னோட பேரை போடலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி கோவமாக சொல்லுவான். இப்போ அவனுக்கு கோவம் வர மாதிரி ஆயிரும். யா ஓகே அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி செட்ரிக் அப்போதே சொல்லுவான்ல, ரான் ஹாரியை நம்பாமல் யா ஓகே அப்படின்னு நார்மலாக அவன் சொல்லுவான்ல, அதே மாதிரியே ரான் சொல்லுவான். நீ தானே இன்றைக்கி மார்னிங் என்கிட்ட அப்படி சொன்ன, யாரும் பார்க்காம இருக்கும்போது அந்த நைட்டே நான் போய் போட்டிருப்பேன் அப்படின்னு. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு ரான் சொல்லுவானா. நீ உண்மையாகவே இப்போ லூஸ் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹாரி எரிச்சலாக கத்துவானா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ரான் வேறு எதுவுமே பேச மாட்டான். அவன் முகத்தில் இப்போ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தான்ல, அதுவும் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆயிருமா. நீ சீக்கிரமாக பெட்டுக்கு போ ஹாரி, நாளை காலையில் நீ சீக்கிரமாக எந்திரிக்கணும், உன்னை ஏதோ ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு அவனோட 4 போஸ்டர் பெட்டில் ஹேங்கிங்ஸ் தொங்கிட்டு இருக்கும்ல, அதை இழுத்து போட்டு அப்படியே ஷட் பண்ணிடுவான். அவனோட பெட்டையே ஷட் பண்ணிட்டு படுத்துருவான். ஹாரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே நின்று அந்த ரானை சுற்றி இருந்த அந்த ரெட் வெல்வெட் கர்டைன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு என்ன தோணுன்னா, ஒரு ஆள் தான் நம்மளை நம்புவாங்கன்னு நினச்சோம், அவனும் இப்போ நம்மளை நம்பலை அப்படின்னு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிற்பான். இதோட சாப்டர் 17 The 4 Champions முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.